மகாபாரதத்துல எக்கச்சக்கமான கதாபாத்திரங்கள் இருக்கு. அதுல ரொம்பவே முக்கியமான மற்றும் பலராலும் அதிகம் பேசப்படாத ஒரு கதாபாத்திரமான விதுரரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போறோம். வெல்கம் டு மிஸ் சிந்தனை துளிகள். நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் மற்றும் அறிவியல் விஞ்ஞானியான அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு கூட மகாபாரதத்துல மிகவும் பிடித்த கதாபாத்திரம் விதுரர் கதாபாத்திரம் என்று ஒரு முறை சொல்லியிருப்பாரு. யார் இந்த விதுரர்னு பாத்தீங்க அப்படின்னா, மகாமுனியான வியாசருக்கும் பராஷ்ரமி என்ற பணிப்பெண்ணுக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த விதுரர். ஒரு முறையில பாத்தீங்க அப்படின்னா திருதராஷ்டிரர் மற்றும் பாண்டுவுக்கு இவர் சகோதரர் முறை ஆவார். இவர் அரசாளக்கூடிய தகுதி இருந்தும் கூட அவர் வாழ்நாள் முழுக்க அஸ்தினாபுரத்துக்கு ஒரு நல்ல மந்திரியா தான் இருந்திருப்பாரு. நம்ம மகாபாரத கதையில நிறையவே உபதேசங்கள் வழங்கப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வழங்கிய அந்த உபதேசம் தான் பகவத்கீதையா வந்திருக்கும். அதே மாதிரி போருக்கு முன்னாடி விதுரர் திருதராஷ்டிரருக்கு வழங்கிய அந்த உபதேசம் விதுரர் நீதி என்று தொகுக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் விதுரர் ஒரு தர்மவான். விதுரர் ஒரு தர்மவான். அது மட்டும் இல்லாம இவர் யமதர்ம ராஜாவோட அவதாரம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. விதுரருக்கு தேவகன்னு சொல்லக்கூடிய மன்னனின் மகளோடு திருமணம் ஆகியிருக்கும். விதுரர் கௌரவர்களுடைய இடத்துல இருந்தாலும் கூட, அஸ்தினாபுரத்தின் மந்திரியாவே இருந்தாலும் கூட, அவர் வாழ்நாள் முழுக்க தர்மத்தின் பக்கம் மட்டுமே நின்று இருப்பாரு. அதுக்கு நம்ம பல எடுத்துக்காட்டுகள் கொடுக்க முடியும். அதுல ஒரு சிலது என்ன அப்படின்னா, முதல்ல பாத்தீங்கன்னா கௌரவர்கள் பாண்டவர்களை அழிக்கணும்னு நினைச்சு ஒரு அரக்கு மாளிகையை கட்டியிருப்பாங்க. வரணாவதம் அப்படிங்கிற இடத்துல ஒரு அரக்கு மாளிகையை கட்டி அப்படியே தீயிட்டு பாண்டவர்களை அழிச்சிடணும் அப்படின்னு நினைச்சு கட்டியிருப்பாங்க. இந்த விஷயம் விதுரருக்கு தெரிய வரும். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட விதுரர் என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் கூட தாமதிக்காம குந்தி தேவி கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி சொல்லுவாரு. இன்று இரவு அரக்கு மாளிகையை தீயிட்டு கொளுத்த போறாங்க. அதனால நீங்க பயப்படாதீங்க. அரக்கு மாளிகைக்கு கீழே நான் ஒரு சுரங்க பாதையை அமைச்சிருக்கேன். அந்த சுரங்க பாதை வழியா நீங்க போனீங்கன்னு சொன்னா அந்த சுரங்க பாதை ஸ்ட்ரெயிட்டா போய் காட்டுல முடியும். அந்த காட்டுல நீங்க கொஞ்ச நாளா தலைமறைவா இருங்க. அதன் பிறகு நீங்க திரும்பி வரும்போது உங்கள் பக்கம் நியாயம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு விதுரர் சொல்லியிருப்பாரு. கௌரவர்கள் பக்கமே இருந்தாலும் கூட பாண்டவர்களை அழிப்பது அநீதி என்று உணர்ந்ததால் விதுரர் பாண்டவர்களை காப்பாத்திருப்பாரு அந்த இடத்துல. மகாபாரத போர்ல அநீதி இழைத்தவர்கள் கௌரவர்களுக்கு ஆதரவா இருந்தவங்க, அநீதி நடக்கும்போது மௌனம் காத்தவர்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே கொல்லப்பட்டிருப்பாங்க. ஆனா விதுரர் மட்டும் கொல்லப்பட்டிருக்க மாட்டாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அவர் யமதர்ம ராஜாவோட அவதாரம். அது ஒரு காரணம். ஆனா இன்னொரு காரணம் என்னன்னா, விதுரர் கிட்ட இருந்தது விஷ்ணு பகவானுடைய வில்லான கோதண்ட வில். அந்த வில்லை ஏந்தி ஒருவேளை அவர் அந்த போர்க்களத்துக்கு போயிருந்தாருன்னு சொன்னா அவரை யாராலுமே அழிச்சிருக்க முடியாது. அர்ஜுனனால கூட விதுரரை அழிச்சிருக்க முடியாது. ஏன்னா காண்டீப வில்லை விட கோதண்ட வில் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வில். அதனால கிருஷ்ண பகவான் என்ன பண்ணிருப்பாருன்னா, மகாபாரத போர் ஏற்படுவதற்கு முன்னாடி ஒரு தடவை பாண்டவர்கள் சார்பா இவர் தூது வந்திருப்பாரு. அப்போ தூது வந்த சமயத்துல விதுரருடைய வீட்டுல தங்கி உணவருந்தி விட்டு மறுநாள் காலையில அந்த சபைக்கு வந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வரத பார்த்த உடனே துரியோதனனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். விஷ்ணு பகவான் அங்க பேசி முடிச்சுட்டு போன பிறகு துரியோதனன் ரொம்பவே விதுரரை அசிங்கப்படுத்தக்கூடிய அளவுல திட்டிடுவாரு. எதிர்க்க நிக்கிறது தன்னுடைய சித்தப்பா அப்படிங்கறத கூட உணராம அவர் பாட்டுக்கு கோவத்துல ரொம்ப கடுமையா பேசிடுவாரு. ரொம்ப உச்சகட்டத்துக்கு போய் விதுரருடைய தாயையே அவமதிச்சு பேசிடுவாரு. அதனால கோவம் கொண்ட விதுரர் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, அந்த வில்ல முறிச்சு நான் உனக்கு ஆதரவா நான் போர்க்களத்துக்கு வரவும் மாட்டேன், அதே சமயத்துல நீ இருக்கிற வரைக்கும் நான் இந்த அரண்மனையில இருக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புனித யாத்திரை கிளம்பி போயிடுவாரு. அப்போ இந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண பகவான் ஒரு ராஜதந்திரத்தை கையாண்டு இருப்பாரு. போர்க்களத்துல கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு கொடுத்த உபதேசம் தான் பகவத்கீதை என்ற நூலா வெளிவந்திருக்கும். அதே மாதிரி போருக்கு முன்னாடி திருதராஷ்டிரருக்கு விதுரர் அவர்கள் ஒரு உபதேசம் கொடுத்திருப்பாரு. அதுதான் விதுர நீதி அப்படிங்கிற ஒரு நூலா அல்லது ஒரு தொகுப்பா வெளியே வந்திருக்கும். இந்த விதுர நீதியில பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குடும்பம் எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு விதுரர் அவர்கள் ஒரு 6 நீதியை சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா, முதல்ல ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய மூத்த பிள்ளை அறமுள்ளவனா இருக்கணும், ஒற்றுமை உணர்வோட இருக்கணும். அப்போதான் அவனை பின்பற்றி வரக்கூடிய மற்ற பிள்ளைகள் அதே அறநெறியிலையும் ஒற்றுமை உணர்விலையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரெண்டாவதா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, சண்டை போடக்கூடிய இல்லை எப்பவுமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தந்துக்கிட்டே இருக்கக்கூடிய உறவுகளை குடும்பத்துல இருந்து விலக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மூணாவது, ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளையும் மதிக்கணும், அவங்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்கணும், அவங்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கணும். அப்போதான் அந்த குடும்பத்துல ஒற்றுமை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நாலாவதா பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஒருத்தர் சொல்றத
அதை எல்லாருமே ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. எப்பவாச்சும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும் இல்லையா? ஆனா வேணும்னே தனிப்பட்ட அகங்காரம் ஆணவத்தினால எப்பவுமே ஒருத்தவங்களுடைய கருத்தை எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அவங்கள குடும்பத்துல இருந்து கொஞ்சம் விலக்கி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 5வது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம குடும்பத்திலேயே இருக்கிறவங்களாவே இருந்தாலும் சமூகத்திற்கு அநீதி இழைக்கக்கூடியவங்களை குடும்பத்துல இருக்கிறவங்க ஆதரிக்க கூடாது, அவங்கள குடும்பத்துல இருந்து விலக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 6வதா பாத்தீங்க அப்படின்னா, குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே எதிர்பார்ப்பில்லாத அன்பை கொடுக்கவும் செய்யணும், எதிர்பார்ப்பில்லாத அன்பை பெறவும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ விதுரர் மகாபாரத போர்ல அழிக்கப்படாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கிட்ட இருந்த கோதண்ட வில்லும் அவர் நம்மை தர்ம வழியில் இட்டு சென்ற சொல்லும் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.